சென்னை எண்ணூர் பகுதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு தாஜுதீன் என்பவர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக எண்ணூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கொலையாளியின் பெயர் தவிர எந்தவித அடையாளமும் தெரியாததால் இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆவடி மாநகர காவல்துறை ஆணையாளர் சங்கர் ஆவடி சரகத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகளில் கைது செய்யப்படாமல் இருக்கும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யும்படி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். காவல்துறை ஆணையாளர் உத்தரவை தொடர்ந்து துணை ஆணையாளர் பாலாஜி வழிகாட்டுதலின்படி உதவி ஆணையாளர் வீரகுமார் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணையை துவக்கினர். கொலையாளியின் பெயர் ராஜேந்திரன், அவருடைய தந்தை பெயர் பரமசிவம் மற்றும் கடலூரை சேர்ந்தவர் என்று தகவலுடன் விசாரணையை துவங்கிய நிலையில் சம்பவம் தொடர்பாக புகார் அளித்த மரியம்பிவியிடம் மேற்கொண்ட விசாரணையில் கொலையாளிக்கு ராஜேந்திரன் என்ற பெயர் மட்டுமல்லாமல் ரபிக் என்ற பெயர் இருந்ததும் அவர் எண்ணூர் பகுதியில் ரசூல் பீவி என்ற பெண்ணுடன் இருந்து தலைமறைவானதும் தெரியவந்தது. அவரை ரஃபீக்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு குழு அவர் மூலயமா கிடைச்சது. அந்த ரஃபீக்ன்ற குழு ராஜேந்திரன், அப்பா பேர் பரமசிவம், கடலூர், இந்த 4 பாயிண்ட் தான் நமக்கு இந்த எதிரியை பற்றி நமக்கு தெரிஞ்சது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள வாக்காளரோட பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே ரெவியூ பார்க்குறோம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணும்போது ஒரு 5-6 பேர் வராங்க. அதில் ஒவ்வொருத்தராக எலிமினேட் பண்ணுறோம். இப்போ இந்த சார் படி டீட்டெயில்ஸ் வாங்குற மாதிரி ஒரு 4 வீட்டுக்கு முன்னால் இருந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு சார் படிவம் என்கொயரி பண்ண வர்ற மாதிரி அந்த மேற்படி இந்த குற்றவாளி வீட்லேயும் போய் விசாரிக்கிறோம். அவர் எண்ணூரில் இருந்தது அந்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ மேற்படி நபரை பற்றி எந்த ஒரு ஃபோட்டோ கிட்ட எதுவுமே இது வரைக்கும் இருந்ததில்லை நம்மகிட்ட. இப்போ அவங்க வீட்டில் உள்ள ஃபோட்டோஸை கேட்டு வாங்கிக்கிறோம். அதை வச்சு எங்கள் டீம் அவரை தேடினாங்க. தேடிட்டு இருக்க டயத்தில் அந்த பேசின நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தா பெங்களூரில் இருக்க மாதிரி தெரிஞ்சது. உடனே இன்னொரு தனிப்படை பெங்களூர் போயிட்டு அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இந்த வழக்கில் ட்ராக் பண்ணி மேற்படி நபரை கைது பண்ணுவோம். கொலையாளி குறித்த எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் விசாரணை பாதையை மாற்றிய தனிப்படை போலீசார் ஏற்கனவே கிடைத்த தகவலை தொடர்ந்து கடலூருக்கு விரைந்த போலீசார் அங்குள்ள வாக்காளர்களின் விவரங்களில் குற்றவாளியை தேடியதில் திட்டக்குடி பகுதியில் இருந்த ராஜேந்திரன் என்பவரோடு குற்றவாளியின் விவரங்கள் ஒத்துப்போனது. இதனை உறுதி செய்வதற்காக தனிப்படை போலீசார் SIR ஃபார்ம் சரிபார்க்கும் BLO அதிகாரிகள் போல மாறுவேடமிட்டு சம்பந்தப்பட்ட நபர் வீட்டில் விசாரணை செய்து அவருடைய புகைப்படத்தை கைப்பற்றினர். மேலும் அந்த நபர் வீட்டில் எப்போதும் தங்காமல் நாடோடியாக சாம்பிராணி புகை போடும் வேலை பார்த்து வந்ததும், மேலும் அவர் ஜெயங்கொண்டம், வேலூர் மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் வேலை பார்த்துவிட்டு அங்குள்ள பேருந்து நிலையங்களில் தங்கி வந்ததும் தெரியவந்தது. உடனடியாக பேருந்து நிலையங்களில் தேடியும் எந்த பலனும் இல்லை. இந்நிலையில் ராஜேந்திரன் குடும்பத்தினரின் செல்போன் எண்களை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். அப்போது ராஜேந்திரன் தனது மகனுக்கு செல்போனில் பேசியதை வைத்து அந்த எண் பெங்களூருவில் இருந்து வந்தது தெரிய வந்தது. உடனடியாக பெங்களூர் விரைந்த தனிப்படை போலீசார் அங்கிருந்த ராஜேந்திரனை கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட ராஜேந்திரன், கொலை செய்யப்பட்ட தாஜுதீனுக்கும் ராஜேந்திரனின் அண்ணனுக்கும் தகராறு இருந்ததாகவும், இது தொடர்பாக தட்டி கேட்க சென்றபோது தன்னிடம் தாஜுதீன் திமிராக பேசியதால் ஆத்திரத்தில் அவருடைய கழுத்தை அறுத்துவிட்டு வீட்டிலேயே உடலை போட்டுவிட்டு தப்பி ஓடியதாக தெரிவித்தார். இதனை அடுத்து ராஜேந்திரனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.